கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் அல்லது விஷ சாராயம் 50 பேர் இதுவரை இப்போ இன்று காலை வந்த தகவல் படி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பாக 50 பேர் பலியாகி உள்ளதாக அதிகாரபூர்வமான தகவல்கள் இருக்கின்றன. இன்னும் கிட்டத்தட்ட 115லிருந்து 120 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 50 அல்லது 60 வருடங்களில் தமிழ்நாட்டில் இவ்வளவு அதிக அளவில் ஒரே ஒரு சம்பவத்தில் உயிரிழந்தது இல்லவே இல்லை. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 75 என்று நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு மோசமான அதிர்ச்சிகரமான ஒரு விவகாரம் நடந்திருப்பது தமிழகத்தில் மிகப்பெரிய தலைகுனிவை தமிழகத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு இதுதான் திராவிட மாடல் அரசாங்கமா என்கிற கேள்வி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 50 வருடங்களில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததாக தெரியவில்லை. இவ்வளவு பேர் மரணங்கள். ஆனால் இந்த சம்பவத்தை இந்த பிரச்சனையை எப்படியாவது தவிர்த்துவிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனைகளை யாரையாவது அடையாளம் காண்பித்து யாரையாவது ஸ்கேப் கோட்டாக அவர்கள் ஆக்கிவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டால் அது நடக்காது. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது ஒரு துவக்கம்தான். விரைவான சரியான சீரான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் மேலும் அதிதீவிரமாக எங்களுடைய போராட்டம் வேகப்படுத்தப்படும். கடந்த 40-50 வருடங்களில் இல்லாத அளவிற்கு இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய மாநில திராவிட மாடல் அரசு என்று மார்த்தட்டிக் கொள்ளுகிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசினுடைய செயலற்ற தன்மை, அவருடைய மொழியிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த அரசு ஒரு கையாலாகாத அரசு. அவருடைய மொழியில் அப்படித்தான் இதற்கு முந்தைய அரசாங்கங்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விமர்சித்து கொண்டிருந்தார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கையாலாகாத அரசை நாம் பார்க்கிறோம். இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று கடந்த வருடம் இதே மே மாதத்தில் சொன்னார். ஆனால் அந்த இரும்பு கரம் எங்கே போனது என்பது நமக்கு புரியவில்லை.